முற்றோதல் விழா 35வது ஆண்டு திருமந்திர முற்றோதல் சிறந்த முறையிலே இறை திருவுருளினாலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே வருடந்தோறும் ஒரு நூலை வெளியிடுவது என்பது எங்களுடைய வழக்கமாக உள்ளது. அந்த வகையிலே இந்த முறை இந்த நல்ல நிகழ்விலே வெளியிடுவதற்காக முற்படுகின்றோம். இந்த நூல் இதனை எழுதியவர் நமது முதுமுனைவர் சத்திவேல் முருகனார் ஐயா அவர்கள். இந்த நூலை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோடு சொல்லி பிறகு இந்த நிகழ்விலே நாம் முன் செல்லலாம். லண்டன் மாநகரிலிருந்து ஒரு அம்மையார் அவர்கள் இலங்கை நாட்டை சார்ந்தவர்கள். லண்டன் மாநகரிலே அவர்கள் புலம்பெயர்ந்த நிலையிலே அவர்கள் அறிவியல் ரீதியாக ஒரு சில தொடர்புகளோடு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர்கள் அந்த நியூக்ளியர் ஆராய்ச்சி செய்கின்ற இடத்திலே ஒரு நடராஜர் சிலையை நிறுவுவது என்பதற்காகவும் அதை செய்கின்ற வேளையிலே அதற்குரிய பொருள் என்ன, சும்மா சாதாரணமாக நடராஜர் உருவத்தை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் கொடுக்காமல் அறிவார்ந்த அடிப்படையிலே அறிவியல் ரீதியாக அந்த விளக்கங்களை வழங்க வேண்டும் என்று அவர்கள் முற்பட்ட போது இந்த ஆன்மீகத்தோடும் அறிவியல் சார்ந்த ஆன்மீகத்தோடும் அந்த புரிதலோடும் எழுதித்தரக்கூடிய ஒரே பெருமகனார் சத்திவேல் முருகனார் தான் என்ற முடிவெடுத்து அங்கிருந்து தொடர்பு கொண்டு அதனை விளக்கமாக எழுதி தருமாறு என்னுடைய தந்தையார் அவர்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன் வழி அது தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலேயும் அப்படியே அதனை எழுதி பதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நிகழ்வை இலங்கையில் சார்ந்தவர்கள் என்பதனாலே இப்படி ஒரு சிலையை கொலம்போ என்கின்ற அந்த பன்னாட்டு விமான நிலையத்திலே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அங்கே அதை நிறுவி இலங்கை அரசே அதை வெளியீடு செய்வதாகவும் இருக்கிறார்கள். மறு வெளியீடு செய்வதற்காக அங்கே முனைந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக அது வருகின்ற ஜனவரி மாதத்திலே தை மாதத்தை ஒட்டி ஒரு நாளிலே அதை நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னாக அதை இங்கே தமிழ் மக்களுக்காக நம் மக்களுக்காக அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கோடு அந்த நூலை இங்கே வெளியிடுகின்றோம். அந்த நூலின் பெயர் மன்றாடி நடராசர் திருவுருவின் மெய்யியல் உண்மைகள் என்கின்ற அந்த நூல். அந்த அற்புத நூலை இங்கே வெளியிடுமாறு நாங்கள் மன்றாடி உங்களை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விலே நாம் முன்னே செல்கின்றோம். இந்த வகையிலே முதலாவதாக அந்த நூலை வெளியிடுகின்ற அந்த பகுதி நடைபெற இருக்கிறது. அந்த நூலை வெளியிடுவோமாக. இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த அவர்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக சிறப்புகளை செய்து அவர்களை பேசுவதற்கு அழைக்க இருக்கிறோம். முதலாவதாக நமது கிள்ளிவளவன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கின்றோம். அடுத்ததாக முதல் பதியை பெற்றுக்கொண்ட நமது அம்மையார் உமா சங்கரி ராமநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது.
அடுத்ததாக இந்த நூலை சிறந்த முறையிலே ஆக்கி தந்த நமது ஆசிரியர் பெருமகனார் முதுமுனைவர் செந்தமிழ் வேள்வி சதுரர் சத்தியவேல் முருகனார் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. நமது கிள்ளிவளவன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். இந்த நூலை வெளியிட்டு அந்த நூலுக்கு சிறப்புரையை வழங்குவதற்காக நமது முனைவர் கிள்ளிவளவன் ஐயா அவர்கள் மேனாள் முதல்வர், அரசு கலைக்கல்லூரி செங்கல்பட்டிலே இருக்கக்கூடிய அந்த கல்லூரியிலே மேனாள் முதல்வராக இருந்தவர்கள், அவர்களை என்போடு இப்பொழுது பேசுவதற்காக அழைக்கின்றோம். ஐயா வாருங்கள். ஐயா அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் திருப்பி சொல்லுவீங்கிற ஒரு ஆமாம் வணக்கம். சரி, மகிழ்ச்சி, எது சொன்னாலும் சரி. இது என்னுடைய 30 ஆண்டு கால வழக்கம். வகுப்பில் நான் வணக்கம் சொன்னால் திரும்ப வராது. ஆனால் இப்போ எங்கள் கல்லூரியில் போனீங்கன்னா ஒரு வணக்கம் சொன்னீங்கன்னா திரும்ப வரும். அந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களையும் என்னையும் பிணைக்கக்கூடிய ஒரு மந்திர சொல், தமிழ் சொல் இந்த வணக்கம் அப்படிங்கிறது தான். வணக்கம் அப்படின்னா பணிவு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த உங்களுடைய ஆன்மாவையும் என்னுடைய இந்த ஆன்மாவையும் பிணைக்கின்ற ஒரு சொல். அதனால தான் வணங்கு அப்படின்னாலே பணிவு அப்படிங்கிறது. சற்றே பொறுத்து கொள்ளுங்கள், நான் வகுப்பறையில் நிறைய பேசி பழக்கப்பட்டது. அதனால் பேசிக்கொண்டே இருப்பவன் நான். அதுவும் 30 ஆண்டு காலமாக கேட்கறது இல்லை அப்படின்னு முடிவோடையே வந்திருக்கக்கூடிய மாணவர்களோடு போராடி கேட்க வச்சுருக்கிறேன். அதனால் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, கேட்கறதுக்குன்னே வந்திருக்கிறீங்க. அதனால் எனக்கு என்னுடைய பணி ரொம்ப எளிமையான ஒரு பணி. சரி, நீங்கள் என்ன சார் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த யாப்பரங்கல காரிகைன்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த இமயமலை சாரலில் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, சூரியன் அமரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பொன் ஒளிர் போல் இருக்கும். அந்த இமயமலை வெள்ளி மலை மாதிரி இல்லாமல் இப்போ பொன்மலை மாதிரி இருக்குமா. அப்போது அந்த வழியாக ஒரு கருங்காக்கை பறந்து போச்சான். எப்படிங்க? நல்ல சாலை, அதாவது சாயங்காலம் 4 மணிக்கு பொன்மால் இமய பொறுப்பகம் என்ன அப்படி பொன்னிறமாக இருக்கக்கூடிய அந்த மலை ஒட்டுக்க ஒரு காக்கா பறந்து போச்சுங்களா. அந்த காக்காயை எப்படி இப்போ தோணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொன்னிறமாய் தோன்றும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்தி அடியார் கூட்டத்தில் நானும் உங்கள்கிட்ட இப்படி பறந்து வந்திருக்கிறதுல நானும் எப்படி இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நானும் கொஞ்சம் அப்படி இருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து, நான் இங்கே நடிக்கிறது மாதிரி அடியார் மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் என்னையெல்லாம் அதில் அழைத்து செல்வீர்கள். ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, பாம்பேயில் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் போயிட்டு அப்படி நீங்கள் நின்னா போதும், நீங்கள் ஏறெல்லாம் வேண்டாம், உங்களை அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, அப்படி தள்ளிட்டு போயிடுவாங்க. எங்கே இறங்கணுமாங்க தள்ளி விட்டுருவாங்க. அது மாதிரி நான் இந்த அறைக்குள்ளே தான் வந்தேன், எனக்கும் இதுக்குள்ளே ஒரு ஓதம் வந்துருச்சு அப்படின்னு. இங்கே பாருங்கள், நல்ல அருமையான தமிழ் சொல் முற்று ஓதல். எனக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா நல்ல நுனிப்பு மேயிற ஆளுங்க. அதில் எங்கள் பிள்ளைங்க ஷார்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அதை அப்படியே வேகமாக தள்ளுற ஆளுங்க. அது ஒரு 10 நொடி 20 நொடி அதிகபட்சமாக 30 நொடிக்கு உள்ளதாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த ஷார்ட்ஸை தள்ளிக்கிட்டே இருக்கிற ஆளுங்க. அதனால் இந்த மாணவர்கள் மத்தியில் இந்த நுனிப்புல் மேய்கின்றவர்களுக்கு முன்னாடி நான் முழுதும் படிக்கணும், அதையும் ஓதணும் அப்படின்னு சொன்னால் நடக்கிற காரியமா? ஆனால் இங்கே எல்லாம் வந்தால் திருமந்திரம் அப்படின்னா முழுக்க படிக்கணும். அது ஓதுதல் அப்படிங்கிற தமிழ் சொல் அருமையான தமிழ் சொல்லுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓதம் அப்படிங்கிற சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓதலாந்தையார்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓதுதல் அப்படின்னா நான் மட்டும் ஓதுதல் இல்லை, மற்றவங்களையும் அதனால தான் ஓதுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க ஓதும் போது நம்முடைய காது வழியாகவும் இருக்குது. அதுக்கு இன்னொரு சொல் மந்திரம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. இப்படி சொன்னால் எங்களுக்கு புரியாது சார். அவன் காதில் என்ன ஓதுன, அதுக்குள்ளே இப்படி மாறிட்டேனே சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ ஓதுவார் ஓதினால் எல்லாமே மாறும் அப்படிங்கிறது. ஆக ஓதுதல் ஓதம். இந்த மழை பெஞ்சதுன்னா இல்லை குற்றால சாரல் பார்த்தீங்கன்னா அது அப்படி ஓதம் அடிக்கும். அப்படி எங்கேயோ வாசிக்கிறப்போ அதை நமக்கு கேட்டால் நமக்கு அது ஏறும். அப்படிங்கிறதுனால தான் அது முற்று ஓதல் அப்படின்னு சொல்லி நல்ல அருமையான தமிழ் சொல். நல்லா கை தட்டுங்க. நீங்கள் என்ன தட்டினீங்கன்னா எனக்கல்ல பெருமை, அந்த தமிழுக்கு அது பெருமை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஐயா ரொம்ப அருமையான இந்த நூல் வாசித்தேன், 2 முறை வாசித்தேன். அதை எங்கேயாச்சும் உங்களுக்கு ஐயம் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா 2 மொழியில் எழுதியிருக்கிறார்.
முன்னாடியெல்லாம் ஐரோப்பியர்கள் வருகைக்கு முன்னாடி தமிழ்லையும் எழுதுவாங்க, வடமொழியிலையும் எழுதுவாங்க. இதுக்கு பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிப்பிரவாளன் நடைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாலை கட்டுறது மாதிரி முத்தும் மணியும் சேர்ந்து ஒரு மாலையை கட்டுவது போல் வடமொழியும் தமிழும் கலந்த ஒரு நடைக்கு பேர் மணிப்பிரவாளன்னு சொல்லுவாங்க. இப்போ வடமொழியில் நம்ம சமஸ்கிருதத்தில் யாரும் அதிகமாக படிக்கிறது இல்லை. நமக்கு அந்த மொழியும் இப்போ வழக்கொழிந்து போயிட்டதுனால நமக்கு தெரியாததுனால அது போயிட்டு, அதுக்கு பதிலாக அந்த இடத்த எது அடைச்சிக்கிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆங்கிலம் வந்திருக்குது. அதனால் ஐயா வந்து தமிழ்லையும் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, அது அப்படியே இணையாக ஆங்கிலத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த நூலினுடைய சிறப்பு அப்படிங்கிறது தான். அவங்க வந்து முதுமுனைவர், நான் அதில் கொஞ்சம் முனைவர். முனைவர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறாங்க, தியேட்டரில் படம் பார்க்கும்போது அப்படி சீட்டுக்கு முன்னாடி முனையில் நின்று பார்ப்பாங்க இல்லையா. அப்புறம் ஊசி முனை, அப்புறம் குமரி முனை, இதுக்கு மேலே கிடையாது. இமயமலையில் கூட பார்த்தீங்கன்னா முனை அப்படின்னு, இதுக்கு மேலே இல்லை. அதுக்கு மேலே போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா விழுந்துட வேண்டியது தான் இல்லையா. இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஆய்வுக்குள்ளே நீங்கள் தேர்ந்தெடுத்து நிறைய ஆய்வு பண்ணி ஒரு முடிவை கண்டுபிடிக்கிறீங்க. இதுக்கு மேலே இல்லைங்கிறது தான் முனைவர் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம். அப்போ நான் வந்து இளையதா கொஞ்சமாக முனைவர், அவர் முது முனைவர், அதனால் வணங்குகின்றேன். சரிங்களா. அவர் எழுதுனது எல்லாம் முனைவன் கண்டது முதல் நூலாகும். அதில் தொல்காப்பியர் சொல்லியிருக்கார், நான் சொல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிதைவில என்ப முதல்வன் கண்ணே, அதில் எந்த குற்றமும் கிடையாது, சிதைவு கிடையாது. அதனால்தான் வந்து முதல் நூல். அந்த முதல் நூலை யார் செய்வா அப்படின்னா முனைவன் கண்டது முதல் நூல். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து வழிநூல் சார்பு நூல் அப்படிங்கிறது தான். ஒன்றும் இல்லைங்க, கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் முதல். அந்த கரண்ட்டை பயன்படுத்தி நம்ம மிக்சி செய்கிறோமா, கிரைண்டர் செய்கிறோமா, ஃபேன் ஓட வைக்கிறோமா, டிவி ஓட வைக்கிறோமா அப்படிங்கிறது மீதியெல்லாம் என்னது, அது அப்ளிகேஷன். அது மாதிரி தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதை பயன்படுத்தி நாம் நிறைய வீடுகளில் அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி அந்த சாரத்தை வச்சுட்டு நாங்கள் நிறைய ரீல்ஸ் விடுறோம், கதை விடுறோம் அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களா. சரி. ஐயா வந்து தலைப்பு பார்த்திங்கன்னா மன்றாடி அப்படிங்கிற ஒரு சொல், ரொம்ப முக்கியமான ஒரு சொல். அது மன்றத்தில் ஆடுதல் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்று மன்றாடி அப்படிங்கிற, இப்போ யாராச்சும் அதை வந்து அது ஒரு இனமாக போயிட்டதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. வகுப்பில் கூட நம்ம வந்து பழைய தமிழ் வழக்கத்தை பற்றியோ இந்த மாதிரியான சில சொற்களை பயன்படுத்தும் போது வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. இப்போ மன்றாடி அப்படிங்கிறது ஒரு இனம் இருக்கிறதுனால அதை தவிர்த்துருங்க, வேறு சிலதை நீங்கள் இந்த சொல்லுக்கான பொருளை மட்டும் தெரிஞ்சுங்க. மன்றத்துக்குள் ஆடுபவர் மட்டுமல்ல, நமக்காக வழக்காடுபவர் அப்படிங்கிற பொருளும் உண்டு அப்படிங்கிறது தான் இது. இதில் நீங்கள் சுந்தரரை ஞாபகம் வச்சிங்க. சுந்தரருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த திருமணம் நடக்கும்போது பெரிய வாக்குவாதம் வந்தது. வாதம் விவாதம், அவங்களுக்குள்ள நல்ல வாக்குவாதம் வந்தது, அதனால தான் விவாதமாக இருந்தது. நாமெல்லாம் போட்டோம்னா சண்டை வந்துடும், வாதம் வந்துடும். சரிங்களா. அப்போது சிவபெருமானை பார்த்து சுந்தரர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இவன் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான், இவன் பழைய மன்றாடி போலும் அப்படிங்கிறாரு. இவன் என்ன பழைய வக்கீல் போல இருக்குது, பழைய லாயர் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இவன் இப்படி வாதிக்கிறான அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாதிடுபவன் அப்படிங்கிற பொருள். சரி, இதை எதுக்கு சார் இங்கே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களுடைய மரபு அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம் தானே நிறைய. ஏன்னு கேட்டிங்கன்னா, வகுப்பில் நான் பாட்டு பேசிகிட்டே இருப்பேன், மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பாட்டு பேசுங்க சார், நாங்கள் பாட்டு போகிறோம் அப்படின்னு போயிடுவாங்க. ஆமாம், அதனால நீங்கள் அப்படி போக மாட்டீங்க, கதவெல்லாம் வேறு அடைச்சி வச்சுருங்க. நீங்கள்லாம் தெய்வம் மச்சான் நினைக்கிறாங்க, அது ஒரு படத்தோட டயலாக். சரி விடுங்க, நான் வந்து இப்போ மன்றாடி அப்படிங்கிறதுக்காக வந்தேன். நமக்கு இறைவன் என்பது இந்த கடவுள் அப்படிங்கிறது அல்லது தெய்வம் என்பது இதெல்லாம் வந்து நீங்கள் நுட்பமாக வெவ்வேறு பொருட்களில் வரும். இந்த இடத்துல வந்து வழிபடு பொருள் மட்டுமல்ல, அது நமக்காக நம்முடைய வேலையை செய்யக்கூடியது அப்படிங்கிறதுக்காக தான் மன்றாடி. எனக்காக அவர் வந்து மன்றாடுறாரு. ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எனக்காக வந்து வாதிடுபவர் யாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடல் வல்லான், ஆடல் அரசு, நடராஜர், இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய இறைவன் நமக்காக வாதிடக்கூடியவர். அதனால தான் வந்து தமிழருடைய மரபு வந்து கடவுளை வணங்குறதுங்கிறது வழிபாடு பொருள் இல்லை, அவர் வந்து நமக்கு வந்து அனுபவ பொருள், நமக்காக அவர் செய்கிறவர். அதுதான் அந்த வழிபாடு பொருளையும்
அனுபவப் பொருளையும் இணைக்கிற மரபு தான் திருமந்திரம். அதனால தான் அது பக்தி மரபையும் யோக மரபையும் இணைக்கிறது, வடமொழி மரபையும் தமிழ் மரபையும் இணைக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள்லேயும் வச்சுருப்பீங்க, சித்தர் மரபுலையும் அவரை வச்சுருக்கிறீங்க. அவர் ரெண்டு பக்கமும் இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி திருமந்திரம் அப்படிங்கிறது. அதை எழுதினவர் அது வந்து யோக மரபையும் பக்தி மரபையும் ஒன்றாக இணைத்தார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாந்திரீக மரபை கொஞ்சம் புரிந்து கொண்டால் அந்த திருமந்திரத்தையும் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த செய்தியும், அதுலேயும் கூட நீங்கள் அந்த வாமாச்சாரம் தட்சிணாச்சாரம் இதெல்லாம் கொஞ்சம் அதில் அனுபவம் இருந்ததுன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த லகுல செருக்கா பாலிகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சால் தெரிஞ்சுங்க. இப்போ இந்த மார்கழி மாத சிந்தனைகளில் டாக்டர் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு சைவ சிந்தாந்த துறையிலேருந்து அவர் வந்து நாள்தோறுமே வந்து மாலை வேளையில் விளக்கம் சொல்கிறார். கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை விவாதிங்க, புதிதாக ஏதேனும் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இதில் இந்த திருமந்திரத்தை பற்றியும் இந்த இடத்துல பேசுவதற்கும் ஒரு அருகதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மயிலம் தமிழ் கல்லூரியில் பயின்றேன். அங்கே இந்த மார்கழி மாதமான விடியற்காலம் 5 மணிக்கு போயிட்டு அந்த முருகன் சன்னிதானத்துக்கு முன்னாடி போயிட்டு குளிச்சமா இல்லையா பொய் சொல்கிறானா அப்படிங்கிறதாக அந்த மாலை வராங்க ஐயா, நம்முடைய மயிலம் பொம்மபுர ஆதீனத்தினுடைய மடாதிபதி வராங்க. அவங்க காலையில் நாங்கள் போயிட்டு குளிச்சோமா இல்லையான்னு பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஈர ஆடையோடு போகணும் 5 மணிக்கு. அதுவும் குன்றில் எப்படி இருக்கும் பாருங்க, அப்படி வடன்னு குளிரும், அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க காலையில். அப்படிப்பட்ட மரபில் வந்தவன். அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா டாக்டர் பொன் கோதண்டராமன், டாக்டர் சி பாலசுப்ரமணியன், மணவாளன், இப்படி நிறைய பேர்கிட்ட படித்தேன் நான் 84லேருந்து 94 வரைக்கும். எனக்கு வந்து அங்கே வந்து மரபு தமிழ், இங்கே வந்து நவீன தமிழ் ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிலை கிடைச்சது. அதனால தான் கல்லூரிக்குள்ளே இருந்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு முன்னுரையோட இந்த சைவ சித்தாந்தத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அது விருப்ப பாடமாக இருந்தது. மார்கழி மாதத்தில் நீங்கள் இப்படி ஒரு கல்லூரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முடிஞ்சால் உங்கள் பிள்ளைங்களை தூய தமிழ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மயிலம் தமிழ் கல்லூரிலையோ அல்லது தமிழகத்தில் ஒரு 7 கல்லூரிகள் இருக்குது, அங்கே கொண்டு போய் சேர்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் காலையில் திருவம்பாவை படிக்கணும், திருப்பாவை படிக்கணும், கல்லூரியில் படிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த குன்றை சுற்றி வரும்போது திருமுருகாற்றுப்படையை வாசிக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இடையில் வந்து துண்டு தான் கட்டியிருக்கணும், வேட்டி கட்டிட்டு மேலே ஆடையெல்லாம் இருக்கக்கூடாது. ஆடவர்களாக இருந்தால் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கூடவே வருவாங்க. உலகம் உவப்ப அப்படின்னு நான் வாசித்தா பின்னாடி வளநேர்வு தெரிதரு அப்படின்னு சொல்லி அவங்க படிப்பாங்க. பலர் இன்னும் இப்போ படித்தோம் பாருங்கள். அதே மாதிரி அந்த மரபில் வந்த ஒரு சின்ன அருகதை அல்லது ஒரு தகுதி தான் உங்கள் முன்னாடி என்னை நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிற அந்த அறிமுகத்தோடு இப்போ இந்த மன்றாடி அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அடுத்தது வந்து இந்த மன்றாடி எங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறாரு? அம்பலத்துக்குள்ளே ஆடுறாரு. இந்த அம்பலம்ங்கிற வார்த்தையை பாருங்கள், குழந்தைங்க நல்லாவே பயன்படுத்துகிறாங்க. இந்த விளையாட்டு விளையாடுறாங்க பாருங்கள், விளையாட்டு விளையாடும்போது கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுங்க, என்ன சொல்கிறான்? அம்பேல் சொல்கிறீங்களா இல்லையா? அந்த அம்பேல் அப்படிங்கிறதுக்கும் தமிழில் இன்னொன்று இருக்குது. இந்த களவு கற்பு அப்படின்னு நம்முடைய அகை இலக்கியங்களை படிக்கும்போது பார்த்திங்கன்னா, தலைவனும் தலைவியும் காதலிப்பார்கள் அல்லது வந்து அவர்கள் வந்து நீண்ட நாள் வந்து களவு ஒழுக்கத்தில் இருக்காங்க. களவு ஒழுக்கம், நல்லது அந்த சொல்ல கவனிங்க, ஒழுக்கம். அது களவுன்னா திருட்டு இல்லை, என்ன பிறகுதான் வந்து களவும் கற்று மர அல்ல அறத்தில் நிற்கணும். அதனால்தான் தமிழருடைய மரபு அறத்தோடு நிற்றல் அப்படின்னு ஒரு இலக்கணம் படிச்சிருப்பீங்க. தயவுசெய்து நீங்கள் தமிழ் முறையாக பயின்றிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த வார்த்தைகளை கவனிங்க, சொற்களை கவனிங்க, சரிங்களா? வார்த்தையும் சொற்களும் வந்து ரெண்டு ஒன்று தான். வார்த்தெடுப்பதனால் என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒலியை நான் உங்கள் முன்னால் வார்த்தெடுக்கிறேன். எப்படி வீட்டில் அம்மாலாம் இட்லியை வார்த்தெடுக்கிறாங்களோ அது மாதிரி நான் என்ன பண்ணுறேன், மாவாக இருக்கிறத இட்லியாக மாற்றுறீங்க, அது மாதிரி நான் இங்கே இருக்கக்கூடிய ஒலியை உங்கள் முன்னால் வார்த்தெடுக்கிறேன். அதனால் சொல்லுனாலும் சரி, சார் வார்த்தை வந்து வடமொழி தானேன்னா இல்லை, என்னை கூட வார்த்தை எடுத்துருக்கிறது தமிழ் கல்லூரி இல்லையா? இப்போ நீங்கள் எல்லாம் வந்து உங்களை எல்லாம் நான் வாட்டி எடுக்கிறேன், வார்த்தை எடுக்கல வாட்டி எடுக்கிறேன் அப்படி வச்சுங்க. சரி இருக்கட்டும், விடுங்க. இப்போ இந்த களவு மனத்திலிருந்து நாம் அறத்தின் வழியாக இருக்கக்கூடிய கற்பு மரபுக்கு போகணும். அப்படி போகலைன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு தமிழ் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மரபில் அம்பல் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஊரே அலர் தூற்றுதல், அம்பல் தூற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழாய் அடியில் அல்லது டீ கடையில் அங்கே எல்லாம் வந்து இந்த பொண்ணு அந்த பொண்ணு அப்படின்னு பார்க்குறீங்களா, சைகை மொழியில் இப்படி பேசுறது வந்து முதல்ல அலர், அதாவது சைகையால் முன்னாடி இன்னும் காணும் அப்படின்னு சைகையில் பேசுனீங்கன்னா அது அலர்.
கொஞ்சம் வாய் விட்டே பேச ஆரம்பிச்சு. இந்த முன்னாடி போகுத அதுவும் அந்த பொண்ணும் இன்னைக்கு எங்கே காணுமா அப்படின்னு பேசுனா அதுக்கு பேர் வந்து அம்பல். அலர் தூற்றும் போதே சைகை மொழியில் இருக்கும் போதே இந்த களவு மனத்திலிருந்து களவு நிலையிலிருந்து கற்பு நிலைக்கு போகணும். இந்த அம்பல் நிலை என்பது எல்லோரும் ஆரவாரமாக பேச முயற்சிக்கின்ற நிலைய அம்பல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்போ அம்பல் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா எல்லோருக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா, எல்லோருக்கும் புரிகிறது மாதிரி எல்லோருக்கும் தெரிகிறது மாதிரி வெளிப்பட்டுருச்சு. அதே மாதிரி தான் பிள்ளைங்க விளையாடும் போது கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அம்பல் அப்படிங்கிற அம்பேல் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி இறைவன் இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாமல் இருந்தார். இப்போ என்ன ஆயிடுச்சு, அம்பல் மேடையிலே ஆடுறாரு, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாலாம் ஆடலை. அதனால் மன்றுக்குள்ள எல்லோரும் பார்க்கும்படியாக ஆடுபவர் தான் நம்முடைய ஆடலரசன் ஆடல் வல்லான் என்பது நீங்கள் விளங்கிக்கணும். அப்போ தமிழர்களுக்கு இது ஒரு அனுபவ பொருள். இன்னொன்று இருக்குது, கூத்து. இவனுடைய பேர் வந்து இவன் அவன்னு சொல்லலாம் இறைவன் இல்லையா, எப்படி வேணாலும் சொல்லலாம். நமக்கு வேண்டியவர் தானே, சொந்தக்காரர் தானே, மாமனும் நீ மைத்தனும் நீ எல்லாம் இல்லையா. அப்படி சொல்லக்கூடிய உறவு முறையை கொண்டாடக்கூடிய அனுபவ பொருள் அப்படிங்கிறது தான் தமிழர் மரபு. நாம் வந்து யாரும் கோச்சிக்காதீங்க, நான் தமிழ் படித்ததுனால கொஞ்சம் அதில் கொஞ்சம் தீவிரமான பற்றுடையவன். அதனால் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குரு மரபு இல்லாமல் ரகசியமாக சொல்கிறதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் அம்பலப்படுத்துவேன். என்ன உன் மானத்தை எல்லாம் கப்பல் ஏற்றிடுங்கிற மாதிரி அம்பலப்படுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே இறைவனை பற்றி நாம் அம்பலம் போட்டு தான் பேசுகிறோம். அதுவும் மன்றுக்குள்ள, மன்றுன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த உதக மண்டலம் அப்படிங்கிறது கூட மன்று மந்து மந்தை அப்படிங்கிறது தான். ஒத்தக்கல் மந்து எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மந்து, அதுதான் உதக மண்டு அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஊட்டின்னு ஆயிடுச்சு. அவன் வாயில் நுழையில, ஆங்கிலேயனுடைய வாயில். அதனால் அது ஒத்தக்கல் மந்து அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அப்படி. அப்போ மந்து மன்று அப்படிங்கிறது தான், மன்று அப்படிங்கிறது தான் இப்படி மாறி இருக்கு. மந்திரம், மண்ணுன்னா நிலையானது, அது தன்னகரமாக மாறும் அப்படிங்கிறது இப்படி சொன்னால் இலக்கணமாயிரும். ஒரு இடைப்பெறவரல் என்ன சொல்லுங்க, ஒரு இடைப்பெறவரலாக ஒன்றை சொல்ல வேண்டும். நீங்கள் எந்த கொஞ்சம் நான் தமிழ் பேராசிரியராக இருக்கிறதுனால வடமொழியை பற்றி நான் ஏதாவது அந்த கவலையே வேணாம். இங்கே முழுக்க முழுக்க என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேரும் தமிழ் வழிபாட்டு பயிற்சி பெற்றவர்கள். அவர்களுக்கு வந்து தமிழ் வழிபாட்டு பദ്ധதியில் கொடுத்து அர்ச்சகர்கள் ஆக்குற, தமிழ் அர்ச்சகர்கள் 14வது ஆண்டு 14th இயர் மாணவர்கள் ஒரு முறையில் ஒரு 100 பேர்னாக்கா 1400 பேர் உருவாகியிருக்காங்க. அதுக்கு சில பேர் இங்கே இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராச்சும் வடமொழி மரபாளர்கள் இருந்து அவங்க பட்டதிலிருந்து யாராச்சும் என்கிட்ட வந்து புதியதாக ஏதாச்சும் சண்டைக்கு வந்துடுவீங்களோ அப்படிங்கிறதுக்கு மேடை நாகரிகம் கருதி, ஆமாம் அநாகரிகமாக நடந்துக்கூடாது, நாகரிகம் கருதி நான் அந்த மரபையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி ஏதாவது இருந்தால் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க ஐயா, நீங்கள் இருக்கிற ஆமாம், எனக்காக அவர் மன்றாடியாக இங்கே நிற்கின்றார், நான் உங்கள்கிட்ட மன்றாடிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதனால் அவர் சொன்ன சொல்லும் கூட சத்தியம், அவர் பேரும் கூட சத்தியம். அதனால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நன்றிங்க ஐயா. இப்போ நமக்காக வாதிடுவோர் இப்போ அம்பலம் அப்படிங்கிற அந்த சொல் ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களுடைய மரபில் எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்தி எல்லோருக்குமானதாக சொல்லுகின்ற ஒரு மரபு இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா மெய் அடியார், மெய்யடியார்னு ஏன் சொல்லணும், உண்மை அடியார்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதனால தான் மெய்நெறி அப்படின்பாங்க. வள்ளலார் காலத்தில் அது பெருநெறி அப்படிம்பாங்க. அது என்ன மெய்நெறி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்க, நம்முடைய தமிழ் எழுத்துக்களை என்னன்னு சொல்கிறோம், உயிர் எழுத்து மெய் எழுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கு ஏங்க ஐயா உயிர் எழுத்து மெய் எழுத்து அப்புறம் உயிர்மெய் எழுத்துன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் சைவ சித்தாந்த முறையில் தான் வச்சுருக்காங்க. உயிர் வேறு உடல் வேறு உலகம் வேறு அப்படிங்கிறது. உயிர் தனித்து இயங்கும், மெய் தனித்து இயங்காது. இந்த உயிர் மெய் மேலே ஏறுச்சுன்னா உயிர் மெய் எழுத்து அப்படிங்கிறது தான் இந்த உலகம். இந்த இடத்துல மெய்யின் மீது ஏறியதுனால அது உயிர்த்தன்மையை பெறும், இங்கே வாழலாம். உங்களுக்கு சொர்க்கமோ முக்தியோ அந்த வீடு அல்ல, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா அல்ல, இங்கேயே இப்பொழுதே அப்படிங்கிறதுனால தான் திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாரு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். மகிழ்ச்சிங்கய்யா. அப்புறம் இன்னொன்று, இந்த இடத்துலையே மனித பிறவியும் வேண்டுவதே இல்லை. எப்பொழுது குமின் சிரிப்பும் காணப்பெற்றால் மனித பிறவியும் இல்லை, அழுத்தமாக மனித பிறவியும் வேண்டுவது. ஆமாய்யா, மனித பிறவி தான் வேணும். ஏன்? கடவுள் என்னோட இருக்கிறார். ரொம்ப முக்கியமானது. மனித பிறவி வேண்டுவதே இல்லை. எப்பொழுது குமின் சிரிப்பும் காணப்பெற்றால் மனித பிறவியும் இல்லை, அழுத்தமாக மனித பிறவியும் வேண்டுவது. ஆமாய்யா, மனித பிறவி தான் வேணும். ஏன்? கடவுள் என்னோட இருக்கிறார். ரொம்ப முக்கியமானது.
அப்போ என்னுடைய அனுபவ பொருள், எனக்காக மன்றாடுபவர், பொதுவில் நடமாடுபவர், அவர் என்னோடையே இருக்கிறார், எனக்கு என்ன வேணுமோ செய்வார். அதனால தான் நீங்கள் தேவாரத்தில் பார்க்கும்போது நல்ல அப்பனும் நீ அம்மையும் நீ இப்படியெல்லாம் உறவு முட்டாடுகின்ற மரபு தமிழில் தான் உண்டு. இந்த தமிழ் மரபு கடவுள் வேறு நான் வேறு அல்ல, அவன் தான் நான் தான் அவன், இதுதான் தமிழர் மரபு. ஆமாங்க ஐயா. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படிங்கிறதோடு சேர்த்து மெய் அடியார் இங்கேயே அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான. அதனால தான் அது மெய் நெறி. அதைத்தான் பின்னாடி வள்ளலார் என்ன பண்ணுறாருன்னா பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் அப்படின்றார். நெறி அப்படின்னாலே வழி அப்படின்னு அர்த்தம். இந்த வழி அடையும் போது தான் நம்ம சிக்கல் வருது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி வழக்கிலே சொல்லிட்டு பாருங்க. நம்ம இயல்பாக நடந்துகிட்டு இருக்கிறோம், நடக்க முடியாமல் இங்கே ஏதோ ஒன்று கட்டி வலி வந்துருச்சுன்னா என்ன சொல்கிறீங்க? நெறி கட்டிருச்சுன்றீங்க. நெறி கட்டிருச்சுன்னா என்னால் அந்த வழியில் போக முடியாமல் கட்டிருச்சு. அப்படி சில நேரங்களில் தடை வந்தாலும் கூட சரியான வழியில் செல்வதற்காக நமக்காகத்தான் மன்றாடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. ஆக கடவுள் என்பது நம்முடைய அனுபவ பொருள். அதுலேயும் கூட பாருங்கள், என் மனசில் உங்கள் மனசில் எல்லாம் அஜபா நடனம் ஆடிக்கிட்டுல, ஜெபிக்காமலேயே என்னுடைய மூச்சில் வாசி யோகத்தில் உள்ளுக்குள்ளார அவர் ஆடிக்கிட்டு இருக்கிறார். நான் இப்படி கூட சொல்லுவேன், அஜபா அப்படின்னா ஜபிக்காமையே அவர் மூச்சு காற்றில் ஆடிக்கொண்டிருக்கிறார் தியாகாச பெருமாள் இல்லையா? தியாகராஜர் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கிறார். அதனால தானே அஜபா நடனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜபிக்காமையே அவர் ஆடுறார். நான் சொன்னாலும் சொல்லாட்டிலும் கூட நான் மறைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் உள்ளுக்குள்ளார. நாக்கு தான் சொல்லலை, ஆனால் உள்ளுக்குள்ளார அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. தூங்கும்போது பார்த்தீங்கன்னா திரைப்படமாக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, நம்ம தூங்கும்போது கூட பாட்டு உள்ளுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? சொல்லத்தான் முடியல, உடல் தான் ஒத்துழைக்கல, ஆனாலும் அதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நான் மறைக்கணும் சொல்லும், நான் அது பாட்டு சொல்லிகிட்டே இருக்குது. அப்படி நமக்காக இருக்கக்கூடிய அந்த மரபு. இதில் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, தமிழில் வேத்தியல் பொதுவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூத்தன் அப்படிங்கிறதுனால தான் மறுபடியும் சொல்கிறேன். கூத்து ஆடும்போது பார்த்தீங்கன்னா பொதுவில் ஆடுறதுங்கிறது ஒரு வழி, ஒரு வகை. வேந்தனுக்கு முன்னாடி ஆடுவது என்பது ஒரு வகை. ஆனால் வேத்தியல் மரபு தமிழர் மரபு அல்ல. பொதுவில் ஆடுறது தான், பொது வெளியில் ஆடுறது தான் கூத்து அப்படிங்கிறது. இது என்னத்து இப்போ கூட பேசுகிறோமில்ல, என்ன கூத்து ஆடிக்கிட்டு இருக்கிற, என்ன கூத்து இது அப்படின் போது எல்லாருக்கும், அதுவும் கூட தெருக்கூத்து, தெருவில் ஆடும், வீட்டில் மட்டும் இல்லை தெருவிலே ஆடுறோம், அதுவும் முச்சந்தியில் ஆடுறோம், எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா? அப்படிப்பட்ட மரபு தான் நம்முடைய மரபு. அதனால்தான் அவனுக்கு நாடக நடிகன்னு சொல்லி நம்ம வைக்கல. நம்ம முன்னாடி நடிக்கிறவன் இல்லை, நாம தான் அவன் முன்னாடி நடிக்கிறோம். அதனால் அவன் உண்மையாக தான் ஆடுறான். அதனால் மெய்யடியர்கள் முன் ஆடுவதனால அவன் கூத்தன், யாருக்கு ஒளிச்செல்லாம் ஆடலை. அதனால் கூத்தன் அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி இவ்வளவு சைக்காலஜி, இவ்வளவு உளவியல் தன்மை அதுக்குள்ளே இருக்குது. நான் உங்கள் முன்னாடி தெரியாமல் நடித்தா அது நடிகன், ஆனால் அவன் கூத்தன், பொதுவில் ஆடக்கூடியவன். அதனால் எவ்வளவு தூரம் நுணுகி பெயர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி நான் தெரிந்து சொல்லுகின்றேன். அடுத்து தமிழ் சொல்லில் பார்த்தீங்கன்னா அதாவது திருமுருகாற்றுப்படை ஒரு அந்த முதல்ல வருது இல்லையா? திருமுருகாற்றுப்படையில் அதில் பார்த்தீங்கன்னா பெரியோர் போற்றும் பெரும் பெயர் இயவுள், இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கொஞ்சம் சொல்லலாமா? இயவுள் அப்படிங்கிறது இயங்குபவன் மட்டுமல்ல, இயக்குபவன். இந்த சொல்லுதான் முருகனுடைய இந்த தன்மை தான் ஒவ்வொரு அடியார் மனதிலையும் இருந்து அவன் இயங்குவது மட்டுமல்லாமல் நம்மையும் இயக்குகிறான் அப்படிங்கிற பெரும்பெயர் இயவுள் அப்படிங்கிற அந்த சொல்லு தான் பிற்காலத்தில் காரைக்கால் அம்மையாருக்கு பிறகும் இந்த திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னதுக்கு பிறகும் எப்படி இயங்குது அப்படின்னா, இப்போ மன்றத்துக்குள்ளேயே இயங்குகின்ற இயவுள் என்கின்ற அந்த சொல்லு தான் பின்னாடி இயக்கமாக மாறி உங்கள் முன்னாடி கூத்தன் அப்படின்னு வந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு நினைவு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த நமச்சிவாய அப்படிங்கிறது நீங்கள் தத்துவார்த்த ரீதியாக ஐயா நிறைய எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு முறை வாசியுங்கள், வாசிப்பதின் வழியாக வசியுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வசிச்சிங்கன்னா மற்றவங்களையும் வசியப்படுத்துவீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் வாசிக்கணும், முதல்ல வாசித்தா நிலைத்திருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கொள்கின்றேன். அடுத்தது இன்னொரு செய்தி அம்பலம் சொல்லியாச்சு, இயவுள் சொல்லியாச்சு. அடுத்து அவரோட நூலுக்குள்ளே எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்குறார். நடராஜர் 10. அடுத்து நீங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இல்லாட்டி உள்ளுக்குள்ளார இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் சொல்லிகிட்டே இருந்தால் அப்புறம் நீங்கள் வாசிக்க மாட்டீங்க.
நூல் விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி புதுமைப்பித்தன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான செய்தி. நூலை விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இஷ்டத்துக்கு இது இப்படி எழுதிருக்கலாம் அப்படி எழுதிருக்கலாம் இப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று சொல்கிற பாருங்க, நான் வீடு கட்டி இருக்கிறேன் அப்படின்னா யாரையும் கூப்பிட மாட்டேன். கூப்பிட்டா என்ன ஆகுதுன்னா கட்டுன வீட்டுக்கு என்ன பண்ணுறான் வந்து வாஸ்துப்படி இது அங்கே வச்சுருக்கலாம், இது இங்கே வச்சுருக்கலாம், இது வச்சுருக்கலாம் அப்படின்னு. ஏன்டா எனக்கு கிடச்சிருக்கிற ஏதோ ஒரு லட்சம் 2 லட்சம் போட்டு வீட்டை கட்டி இருக்கிற இந்த வீட்டை என்ன பண்ணுறீங்க? உனக்கு பிடிச்சது மாதிரி இருந்தால் நீ போய் ஒரு வீடு கட்டி என் வீட்டில் வந்து வீடு கட்டாத. சரியா? நீ எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி இருக்கிற இல்லையா? ஆக ஒரு நூல் விமர்சனம் என்பது எனக்கு தகுந்த மாதிரி திரைப்படம் எடுக்கிறதா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தா நான் ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கணுமே தவிர அவன் இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கணும், இந்த இடத்துல பாட்டு வச்சிடக்கூடாது, இந்த இடத்துல இடைவேளை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி ஐயா எழுதியிருக்கிற நூலை வந்து இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தேன் சொட்டு குழந்தையின் வாயில் வச்சா எப்படி இனிக்கும்னு அது சுவையை நுகருமோ அது மாதிரி உங்களுக்கு சுவைக்காக 1-2 எடுத்துக்காட்டுகள் தான் சொல்கிறேனே தவிர எல்லாத்தையும் சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. வழிகாட்டி கூட எப்படி ஆசிரியர் கூட என்ன பண்ணுவார்னா வாசிக்கணுங்கிறதுக்காக 1-2 பாட்டை சொல்லிக் கொடுப்பார். வீட்டில் போய் நாம் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்கிறேன். அதில் வந்துட்டு திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் ரொம்ப இறைவனுக்கே தாலாட்டு பாடுவோம். அவனையும் குழந்தைய வச்சிருவோம். அவனையும் குழந்தைய வச்சுக்கிட்ட பிள்ளைத்தமிழ் சேக்கிழார் கூட சேக்கிழாரையும் பிள்ளைத்தமிழோட பாடியிருக்கிறார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை. நாமளும் வந்து அவனை பிள்ளை தாளையிலும் அப்படி பெரிய ஆழ்வார் அங்கே பாடியிருக்கிறாரு. இங்கே வந்து நாம் இறைவனை தாலாட்டவும் செய்வோம், பிள்ளைத்தமிழும் பாடுவோம். அதே நேரத்தில் வாழ்க வாழ்க என பல்லாண்டு பாடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வேறு நான் வேறு இல்லை. அவன் வாழ்ந்தால் நான் வாழ்வேன், நான் வாழ்ந்தால் அவன் வாழ்வான். இந்த உலகத்தினுடைய இயல்பு என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி குவாண்டம் தியரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி மாறிக்குமா அந்த குவாண்டம். சரிங்களா? நீங்கள் எதுவுமே கவனிக்காமல் இருந்தீங்கன்னா அது அலை வடிவாக இருக்குதா துகள் வடிவாக இருக்குதான்னு அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மாறிடலாம். பார்க்கலன்னா அது அலை வடிவில் அது பாட்டு இயங்கி கொண்டு இருக்கிறது இல்லையா? இது ரொம்ப முக்கியமானது. அதனால் நான் இருக்கிறதுனால தான் நீ இருக்கிற, நீ இருந்தால் நான் இல்லைன்னா யார் உன்னை கடவுள்னு சொல்லுவாங்க? இருங்க ஏங்க, நான் நல்லவன்னு யார் என்னை அடையாளப்படுத்துகிறா? ஒரு திருடன் முன்னாடி இருக்கிறேன், நான் உயரமானவன் இல்லை குள்ளமானவன் அப்படின்னு யாரை ஒப்பிட்டு சொல்கிறேன்? என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தால் நான் நல்லவனா கெட்டவனா கருப்பா சிவப்பான்னு எப்போ சொல்லுவீங்க? யாராச்சும் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கணும். நான் இருக்கிறதுனால தான் நீ கடவுள், நான் இல்லைன்னா உன்னை சொல்கிறதுக்கு என்னங்கய்யா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவர் வந்து நம்மளையெல்லாம் படைத்து அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. கைத்தட்டுங்க. அவங்க என்ன கொஞ்சம் துணிச்சலாக பேசுகிறாங்க இல்லையா? எங்கள் மாணவர்கள் தான் பேச மாட்டாங்க. அவ்வாறு எதையாச்சும் இனிஷியல் காது எல்லாருக்கும். அது என்ன இனிஷியல் காதுன்னா கே காது. அப்படிப்பட்ட மத்தியில் நான் உரையாடி கொண்டு இருந்தேன் 30 ஆண்டுகள். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. அப்போ எவ்வளோ பக்குவப்பட்டிருப்பாருங்க. பக்குவப்படுவதற்காகத்தான் உனக்கு இது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேடிக்கையாக கூட செய்வேன், கேட்பேன் சிலர்கிட்ட, ஏங்க நீங்கள் அரசு ஊழியரா அரசு பணியாளரா? இன்னும் அரசு வேலையாள்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அரசு பணியாளரா அரசு ஊழியரா? அரசு ஊழியர்னு சொல்ல மாட்டேன், அரசு பணியாளர். எல்லோருக்கும் பணி செய்து கிடப்ப என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறதுனால பணிவோடு அந்த இதை செய்கிறோம், அதில் ஒரு துணிவோடு செய்கிறோம் அப்படின்னு. ஊழியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கலெக்டர் ஆகணும்னு நினச்சேன், என்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன், டாக்டர் ஆகணும்னு நினச்சேன். என் கரகம் தமிழ் கல்லூரியில் படித்து இங்கே லெக்சராக இருக்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு பாருங்க. அதுக்கு பேர் என்னது? ஊழ். அந்த ஊழை அடிப்படையாக வச்சு எனக்கு இங்கே ஒரு வேலை கிடச்சிருக்கு பாருங்க, அது ஊழியம். என் தலையெழுத்து இந்த கரகம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதனால் ஊழியர் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். நான் இந்த ஊழ்வினையால் செய்வதல்ல, நானாக விரும்பி இதை செய்கின்றேன் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலையும் அதை சொல்லுவேன் நான். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து இந்த வழிபாடு அப்படிங்கிறத இந்த ஒரு சொல்ல மட்டும் என்ன பின்னாடி அம்மா இருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல காரைக்கால் அம்மையார் தான் வந்து ஐயா இந்த கால வேறுபாடில் திருமூலர் முந்தியா அம்மா முந்தியா அப்படிங்கிற ஒரு விவாதம் உண்டு. அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் காரைக்கால் அம்மையார் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இறைவனுடைய இந்த வடிவத்தை அவங்க கொண்டு வராங்க. அப்படிங்கிறதுனால தான் அவங்க பேய் வடிவாக ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த உடல் துறப்பு மட்டுமல்ல, தாந்திரிக மரபில் எல்லாவற்றையும் எதிர்ப்பது அப்படின்னு. அந்த திருவாசகத்தில் கூட நீங்கள் வந்து மாணிக்கவாசகர் சொல்லுங்கள், மாயாவாதம், மிண்டிய மாயாவாதம். மாயாவாதம்னா எல்லாரும் என்னை திட்டும்போது நான் வந்து உறுதியாக இருக்கிறேனா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த சண்டை மாறுறது மாதிரி அவன் என்னை திட்டணும்.
அகோரிகள் கூட கோரமாக இல்லைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அகோரின்னு. ஆனால் நமக்கு அது பயமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதுலேயும் வந்து விருப்பு வெறுப்பே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மருந்தளவுக்கு கொஞ்சமாக அந்த பிணத்தினுடைய ஒரு விஷயத்தை நாக்குக்குள்ளே சுவைக்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு அருவருப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து பௌத்த காபாலிகர்கள்லையும் உண்டு. நம்மளை 4 பேர் திட்டணும். திட்டுனா நமக்குள்ளே இருக்கிற ஆணவம் வரக்கூடாது. திட்ட திண்டுக்கல் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கணும். உட்காந்துட்டு இருக்கிற தன்மை வருமா அப்படின்னா, அது எல்லாம் திருமணமான சரியாயிருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி என்ன, அது ஒரு முக்தி தான். இது அம்மா ஏதாச்சும் வேடிக்கையாக சொல்லுவேன், நான் வகுப்பில் சொல்ல மாதிரி கோச்சிக்காதீங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், உனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னா முக்தி தான் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மனைவி அமைந்தால் இறைவனை எப்பொழுதும் வழிபட்டு கொண்டு எனக்கு ஒரு நல்ல மனைவியை கிடைத்ததற்கு மிக்க நன்றின்னு சொல்லி எப்பொழுதும் இறைவனை நினச்சிட்டு இருக்கிறான். அல்லாத வகையில் இருந்தால் நான் எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டு இருப்பதற்கு இப்படி ஒரு மனைவியை கொடுத்து அப்படின்னு 2 வழியிலையும் மனைவி தான் என்ன பண்ணுறாங்க, மனைவின்னு எடுத்துக்காதீங்க, துணைவர் அப்படின்னு எடுத்துங்க. என்ன என்கிட்ட வந்து அம்மாவங்கெல்லாம் அப்படியே முறைக்கிறாங்க, முறையிடுதல் எல்லாம் முறைக்கிறது. அதில் முறையிடுவது மட்டுமல்ல, முறைக்கிறதும் இருக்கிறது இல்லையா. அதனால் வந்துட்டு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதனால் இல்லறத்தில் இருந்தால் அது ஒரு நல்ல அறம் தான், அதில் வந்து முக்தியே கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான். முக்தி என்பது வள்ளலாருடைய பாணியில் சொல்கிறதா இருந்தால் அடுத்த நிலை, முந்துரு சாதனம். இந்த ஆன்மா பிறந்தது இந்த அணுக்களுக்கு ஏதேனும் ஓய்வு இருக்கிறதா? நான் வந்து நீங்கள் அதுக்கு விவாதிக்கலாம், நிறைய சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த இமயமலைக்கு முன்னாடி பறக்கிற ஒரு காக்கா மாதிரி தான் நான் வந்து உங்கள் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் காக்கன்னு என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஆக இந்த அணு வந்து ஓய்வு ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அது ஆற்றல் அடுத்ததாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அது மாதிரி இந்த உடம்பு கூட்டு உயிராக இருக்கிறது. இந்த கூட்டு உயிர் இறைவனுக்கு முன்னால் மறைப்பு தொழிலுக்கு வந்ததுக்கு பிறகு அருளப்படுகிறது. அந்த அருளல்ல நான் மீண்டும் பிறக்கணுமா இல்லை இந்த அமைதி நிலையிலேயே இருக்கணுமான்னு யார் முடிவு பண்ணுறா? அவர் தான் முடிவு பண்ணுறார். அதனால் அந்த வள்ளலார் வந்து அழகாக சொல்லுவார் திருவருப்பாவில். என்ன சொல்கிறாருன்னா, முக்தி என்பது முந்துரு சாதனம். அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம். நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் இப்போ டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அவ்வளோதானே தவிர இந்த மனித பிறவியில் முக்தி என்பது வேறொன்றும் இல்லை. அடுத்த பணி இறைவன் அடுத்த. அதனால தான் வருவிக்க விட்டுறேன்னு. அவருக்கு முக்தி இருந்துட்டு தானே இருந்திருக்கும். அப்போ வருவிக்க விட்டுறேன்னா வேலையை போய் செய்யணும், செஞ்சு தானே ஆகணும். அப்போ அவரும் தானே நம்மள மாதிரி வந்து கஷ்டப்பட்டார். அதனால் இறைவனுடைய ஆணை என்னவோ, இறைவனுடைய திருவருள் என்னவோ, அதன்படி தான் இங்கே எல்லாம் நடக்கும் என்பதற்காகத்தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அடுத்து திருப்பல்லாண்டையும் அதில் தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. அதில் பல்லாண்டு அது சேந்தனாருடைய அந்த இது இருக்குது. அதில் 2 மரபு இருக்குது பாருங்கள். ஆழ்வார்கள் வந்து இறைவனை பாடினால் அதற்கு பெயர் மங்களாசனம் சாசனம். மங்களா சாசனம் இல்லையா? சாசனங்கய்யா கல்வெட்டில் ஓலைச்சுவடியில் செப்பேட்டில் எழுதி வச்சிங்கன்னா மாறாது. கல்லின் மேல் எழுத்தாக விழுந்து அதை மாற்ற முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? சாசனம். அது மாதிரி இறைவன் மேலே நாம் பாடி இருக்கக்கூடியது மங்களம், அமங்கலம் அல்ல, நல்ல சொற்கள், அறம். அதனால் அது மங்களா சாசனம். ஆனால் நாம் பாடினா, நாயன்மார்கள் பாடினா அது என்ன சொல்கிறீங்க, தேவார பாடல் பெற்ற தலம். அவங்க மங்களாசாசனம், திவ்ய தேசம், நாம் திருத்தலம், இங்கே பாடல் பெற்ற தலம் அப்படிங்கிற 2 மரபு இருக்கிறது அப்படிங்கிறது. அவங்களும் அடியார்கள் தான் பாடிக்கிறாங்க, நாமளும் இங்கே சைவ அடியார்கள் தான் பாடிக்கிறோம். நம்மளும் அப்படின்னா நான் உங்களை சைவ அடியார்களாக நினச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து வைணவமும் சைவமும் ஒன்று தான். என்ன கேட்டிங்கன்னா, நான் தமிழ் கல்லூரியில் நல்ல முருக வழிபாட்டில் இருந்தாலும் கூட என்னை நான் ஒரு பொது நிலையில் வள்ளலார் வழியில் மாற்றிக்கொண்டவன் அப்படிங்கிற இந்த அறிமுகத்தோடு இந்த நமச்சிவாய அப்படிங்கிறது முதல்ல எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சிவனுடைய ஆயம் அப்படிங்கிறது தான் பொது மரபில் இருந்தது. பிறகு அதுக்குள்ள நுண்மையான பொருளை ஏற்றி நாம் அதற்கு நிறைய அந்த எழுத்துக்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றோம். இது எல்லாம் எதனால் இந்த தொல் மரபில் வந்தது, தொல் பழங்குடியினர்கிட்ட எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஒலி வழியாக உண்டு, சடங்குகள் வழியாக உண்டு அப்படிங்கிற இந்த தாந்திரிக மரபிலையும் சடங்கு மரபிலையும் நாம் நம்பிக்கையை கொண்டு வரும்போது தான் மனதில் உறுதியான ஒலி வடிவாக இந்த இறைவனை, இந்த இயற்கையை கட்டுப்படுத்த முடியும் என்பதற்காக இந்த மந்திரங்கள் ஒலிக்க ஆரம்பித்தன. தொல் பழங்குடியில் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிங்க.
இல்லையா? அப்போ தமிழும் கூட அப்படி தடுமாறி அப்படி தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மந்திரம் அப்படிங்கிறது கூட இப்படித்தான் வந்தது அப்படின்னு வரும்போது நம்முடைய சிவ ஆயம் அப்படிங்கிறது தான். அப்புறம் நாமன்னு இல்லாமல் எல்லாமே சிவனுடைய ஆயம் அப்படின்னு முடிக்கணுங்கிறது தான் நமச்சிவாய என்பது தொடங்கி சிவாய நம்ம அப்படின்னு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் இருக்கிறது. நீங்கள் சொல்லுகின்ற விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதுவும் எனக்கு தெரியும். இப்படியும் ஒரு வழக்கில், அதாவது எளிமையான விளக்கம் அப்படிங்கிறத சொல்லி இந்த நூலை வெளியிடுவதற்கு என்னையும் அழைத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும், அதே நேரத்தில் பொறுமையாக கேட்டுக்கொண்ட உங்களையும் வணங்கி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது மேனாள் முதல்வர், நீங்கள் அரசியல் முதல்வர்லாம் நினச்சிடாதீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்ன, அந்த பக்கம் வரும்போது ஐயா உணர்ந்துட்டார், முடிக்கணும்னு அவரே முடிச்சிட்டார். அதுபோல் அவர்கள் சிறந்த முறையிலே அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மனைவியை பற்றி சொல்லும் பொழுது நிறைய கணவன்மார்கள் இங்கே ரொம்ப சந்தோஷமாக சிரித்தாங்க. கூட மனைவிமார் இல்லைன்ற தைரியத்தில். ஆக அவர்கள் முதல்வர் பேசும்போது சொன்னார்கள் கேட்காது என்று. இல்லை, இது கேட்கும் காது, கேள்வி செல்வர்களாகவே இங்கே மாணவர்கள் அமைந்திருக்கிறார்கள். ஆக அந்த அற்புதமான நூல் வெளியீட்டிற்கும் சிந்தனைக்கும் அந்த மன்றாடி அம்பலம் என்பதற்கான விளக்கங்கள் இதெல்லாம் சிறந்த முறையிலே அமைந்திருக்கிறது என்கின்ற வகையிலே அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி அவர் ஒரு கை தட்டிடலாம். உத்தரவாதம் உண்டு, போகும்போது கை ரேகைலாம் அழியாது, கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்கும், கை தட்டலாம். ஆக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இந்த நூலை பெற்றுக்கொண்டு முதல் பதியை பெற்றுக்கொண்ட நமது உமாசங்கரி ராமநாதன் ஐயா அம்மா அவர்களை பற்றி ஏற்கனவே என்னுடைய தந்தையார் அவர்கள் அறிமுகங்களை வழங்கிய நிலையிலே அவர்களுடைய அந்த 79 பக்கம் அப்படின்னும் போது எனக்கு அந்த ஆர்வம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அவங்க பேசுவதை கேட்பதற்காக. அதற்காக இடம் சார்ந்து அமர்ந்து அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு நிமிஷம். மிகச் சிறப்பான முறையிலே அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அது முழுமையாக பல சொற்கள் எப்படி வடமொழியிலே அவர்கள் எடுத்து திரித்து சொல்லியிருக்கிறார்கள் தமிழில் இருந்து என்பதை மிகச் சிறப்பாக அந்த சொற்பொழியில் பாதிக்கு மேலே அந்த சொல்லை ஆராய்ந்து சொல்லுகிற ஒரு அற்புதத்தை ஒரு பேராசிரியரிடம் தான் நாம் எதிர்பார்க்க முடியும். பேராசிரியர் அதற்கு நியாயம் செய்திருக்கிறார். வார்த்தையும் என்பது வடமொழி சொல் என்பது போல தப்பாக நினைக்கிறாங்க எல்லாரும். வார்த்தல் என்பது தான் வார்த்தையாக வந்தது என்பதற்கு சான்றே என்னென்னா, இன்றைக்கு மார்கழி மாதம் வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் மாணிக்க வாசகரே ஒத்துக்கிறார் இல்லையா? இப்போ தம்பி சொன்னது போல் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணார்னா, யார் ஓதுவார் என்பதை சொன்னார். ஓதுவார்கள் ஓதினால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவி சொன்னதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இப்போ இது வந்து என்ன செய்யணும்னா, இங்கே இருக்கிற அனைத்து பெண்களும் ஓதுவார்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயத்தையும் சொன்னார். அதாவது அம்பேல்ன்றதுக்கு என்ன பொருள்னே இது வரைக்கும் தெரியல இல்லையா? இப்போ பேராசிரியர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, அம்பேல். அவர் பேசிய பல சொற்கள் பல விஷயங்கள் எல்லாம் தேனாக இனித்தது. நானே சொல்ல அந்த கே என்பதற்கு பொருள் வேறு. நீங்கள் நினைப்பது போல கேட்காதது இல்லை, கேட்கும் காது எங்களுக்கெல்லாம் என்று சொல்ல எனக்கு முன்னாலே அவர் சொல்லிட்டு போயிட்டார், தம்பியும் சொல்லிட்டு போயிட்டார். ஆக இவருடைய பேச்சு எல்லாமே ரசித்து கேட்டோம். அவர் ஏதோ கிள்ளி வளவன், அதாவது தப்பாக பேர் வச்சு அவர் எல்லா விஷயத்தையும் அள்ளி வளவனாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை வாழ்த்தி அமைகிறார்.